எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அண்ட் இந்த விஷ் வந்து ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் பண்ணுறோம். தளபதி சொன்னால ஃபார்மாலிட்டிக்காக போஸ்ட் போடுறோம், ஃபார்மாலிட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கணுங்க மாதிரி. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணணும்னு தெரியல. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆக்சுவலாக நான் பேச வேண்டிய விஷயத்தை பேசிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயத்துக்காக 5 அறிவுள்ள ஒரு மாடு, அதில் நம்ம கல்ச்சர் இருக்குங்கிறதுக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த போராடி வாங்கணும். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் பிரச்சனைனா இவ்வளோ தூரம் ஒருத்தர் இறங்கி வந்து செய்கிறாங்களா, நம்மளோட ஸ்டூடெண்ட், நம்மளோட பெற்றவங்க, நம்ம கூட பிறந்தவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு, அண்ணா யூனிவர்சிட்டின்னு இல்லை, கிட்டத்தட்ட பல இடத்துல இது ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் அதிகபட்சம் பண்ணுற விஷயமே என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டா ஸ்டோரியில் ட்ரெயின் விடுறது, இவ்வளோ தான். ஏன் ஒரு மாட்டுக்காக இறங்கி ரோட்டில் போராடின நம்ம எல்லாம், அது ஒரு பொண்ணு வேறு ஏதாவது விஷயங்கிறப்ப ஏன் நம்ம அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கன்னு தெரில. நம்ம வீட்டில் நடந்தோன்னா நம்ம யோசிப்போம்லாம் பண்ணோன்னு. நான் கூட இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட ஃபோனில் தான் சும்மா வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். நான் இதை பற்றிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம ரீலாக போடக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அந்த டைமோட வியூஸ்க்காகவும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காகவும் நம்ம அதை பேசக்கூடாது. பேசுகிறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பேசணும், நிறைய பேசணும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் எல்லாருக்கும் உங்களுக்கு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். அந்த பொண்ணோட வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், போன வருஷம் நேரம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும், அந்த பொண்ணுக்கு இந்த வருஷம் அந்த பொண்ணு என்னென்னலாம் இருக்கும், 2025 நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா அப்போ அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இதில் எல்லோரும் நிறைய சொல்கிறாங்க, அந்த பொண்ணு மேலே தப்பு, அந்த பொண்ணு நைட்டு 8 மணிக்கு வந்துச்சு அப்படின்னு. ஒரு பையனா நான் நைட்டு 11 மணிக்கு போய் டீ சாப்பிட்டு வர்றேன், 1 மணிக்கு வீட்டு வாசலில் ஃபோன் பேசுகிறேன். எனக்கு தோணுச்சுன்னா 2 மணிக்கு கூட இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் பிரியாணி சாப்பிட்றோம். இதெல்லாம் பெருமை இல்லை. அப்போ ஒரு பையன்னா இதில் ஜென்ரல் ஈக்குவாலிட்டி எங்கே இருக்குன்னு தெரியல. நான் ஒரு பையனா நான் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஒரு பொண்ணு நைட்டு 10 மணிக்கு மேலே அவங்க வீட்டு காம்பவுண்டு தாண்டறதுக்கு கூட பெற்ற அம்மா கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற பயம். இந்த இடத்துல தான் வந்து நானும் பையனாக இருக்கேன், நானும் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அசிங்கமாக இருக்குது. அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், அதில் இருக்கிறவன் எவனாவது எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும். அவங்க மேலே ஏதாவதுன்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸு அது இதுன்ட்டு தப்பு பண்ணுறவனுக்கு கூட ஒரு கமிஷன் வச்சு பாதுகாக்க ஒன்று இருக்குது. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஓகே, எனிவேஸ் இதுக்கு தான் நான் எதுவும் பேசுகிறது இல்லை. அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் அண்ணா பல்கலைக்கழகத்தை மறந்துட்டு ஆங்கில புத்தாண்டை என்ஜாய் பண்ணுங்கள்.